கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அல்லேலூயா. என்ன பெயரு? அனனியா என்ற பெயர் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இங்க கவனிக்கீங்களா? இதோ அடியேன். அல்லேலூயா. யார் தரிசனமாகுகிறாரு? கர்த்தர் தரிசனமாகுகிறார். தரிசனத்திலே அனனியாவோடு பேசுகிறார். அனனியா சொல்றாரு, ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொன்னார். வாசிங்க. என்றால் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசுப்பட்ட பட்டாளத்தாராகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆமா, பட்டாளத்தார். யாரு? இங்க கவனிக்கல. சொல்லுங்க, பட்டாளத்தான் யாரு? சர்வீஸ் சொல்லுங்க. யாரு பட்டாளத்தான்? அதான் யாருன்னு இங்க யாரு பட்டாளத்தானா இருக்கிறாரு? சவுல். சொல்லுங்க, சவுல். ஆமா, பட்டாளத்தானா இருக்கிறாங்க. அப்படின்னா மிலிட்டரியில பணிபுரிகிறவர் சவுல். அவர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? என்ன ஜெபம் பண்ணி இருப்பாரு? லட்சியமா சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ணி இருப்பாரு? எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், என் குடும்பத்தை நான் நடத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாரா? இது ரெகுலரா ஒரு மனிதன் ஜெபிக்கிற ஜெபம். இதையும் கூட ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், பிரத்யேகமா ஜெபிக்க வேண்டாம், காட்டு புஷ்பங்களை பாருங்க அப்படிங்கிற. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அவைகளுக்கெல்லாம் பறவைகளை பாருங்க, பட்சங்களை பாருங்க, அவைகளுக்கெல்லாம் பிழை பூட்டுகிறவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? பிழை பூட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையால நீங்க செய்ய வேண்டியது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பின்பு வேலை, வருமானம், பொருளாதாரம், அப்புறம் மனைவி பிள்ளைங்க, படிப்பு, பதவிகள், உயர்வுகள், திருமணங்கள், பிரசவங்கள் எல்லாம் உள்ள அடக்கப்படும். எவைகளால்? அவரை தேடுகிற பொழுது. அல்லேலூயா. அப்போ பட்டாளத்தானாகிய சவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு கொஸ்டினை எழுப்பினவன், கைலாக கொடுத்து அழைத்து கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன் இப்ப ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிருப்பாரு? இப்ப நீங்க சொல்லுங்க, மறுபடியும் வேலை, வருமானம், பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன சொல்லுங்க, 68 வயது அப்பாவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இனி எத்தனை வயது இருக்குது அப்பாவுக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. புரிஞ்சிச்சா? புரியலையா? விளங்கலையா? ஸ்கூல்ல கார்மல் கார்டன் என்கிற ஸ்கூல்ல படிக்கிற பொழுது பிள்ளைகளிடத்துல பிள்ளைகள் பேசியிருக்கிறாங்க. பொதுவாகவே பூமியில ஒரு மனிதன் வாழுகிறது 50 வயது வரைக்கும் தான். எத்தனை வயது? கண்டிப்பா 50 வயதுல என்ன செஞ்சிருவாங்க? மரிச்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய இரண்டாவது குமாரன் வீட்டுக்கு பேக்கோடு வந்து சேர்ந்தான். லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கையும் கொண்டு வந்து, அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு வயசு என்னப்பா? எனக்கு 50 வயசு ஆகும் போது. சொல்லாம காலமா ஒரே அழுகதான். எதுக்கு அழுதா? இசை சொல்லுங்க. 50 வயசுதான். தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? டெத் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்க மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கூறியுள்ளார்களா. அதை கேள்விப்பட்டவன் உடனே நான் கிட்ட 49-50 வயசு ஆகும் போது பாருங்க ஒரே அழுகதான். புரியுதா? புரியலையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, 90ஆம் சங்கீதத்திலே மோசே ஜெபிக்கிறாரு, ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலங்கள் 70 வருஷமா, ஆனா பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அந்த 80 வயசிலும் காடு வாடு வாவாங்க வீடு போங்க, இனி நீ போகலையான கேள்விக்கு ஆமா ஏதுவாக நம்ம வாழக்கூடும். அல்லேலூயா. உட்கார முடியும், உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது. நடப்போம், நடந்தா படுக்க முடியாது. விளங்குதா? விளங்குதையா? எங்க விளங்குதா? விளங்குதா? கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் காலத்துல இப்ப எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள்ல ஆமா அம்மியை வந்து என்ன செய்வாங்க, ஆமா கீழே இருக்கும் குலை மேல இருக்கும், பிடிச்சி கரண்ட் அடிச்சு இழுப்பாங்க. ஆட்டவர்களுக்கு கீழே இருக்கும், குலைக்கிற கடகடன்னு சுத்துவாங்க. இப்போ ஆட்ட குரல் சுத்த ஆரம்பிச்சு குலைவிக்கல அப்படி நிக்கி. அல்லேலூயா. அம்மி ஒரே இடத்துல தான் இருக்கும், குலைவிக்கல் மட்டும் நிச்சயம் அரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அம்மி சுத்துறோம் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. கடகடகடகடன்னு மிக்ஸி அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. விளக்குதா? கம்ப்யூட்டர் காலத்துல துணிமணிகளை வைக்கும் போது வாஷி பவுடர் நிர்மா என்று போட்டு வாஷிங் மிஷின்ல என்ன செய்தாங்க, அது வாட்ல சுத்திக்கிட்டு கிடக்கு. அல்லேலூயா. அதை குளிச்சு காய வச்சியும் அயன் பண்ணி தந்துருச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வேலையை என்ன செய்ய வேண்டாம். ஆதலால் தான் அவர்கள் உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்திருந்தா உட்கார முடியல, நடந்தா உட்கார்ந்து படுக்க முடியல. ஏன்? எல்லாம் கம்ப்யூட்டர் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால எக்ஸசைஸ் குறைஞ்சு போச்சு. எக்ஸசைஸ் எவைகளினால் குறைஞ்சு போச்சு? ஆமா, வேலை செய்யாமலே சாப்பிட்டுட்டு ஆமா தோத்திரம். என்ன நாடகம்? தொடர் நாடகம், மூவி, காமெடி, ஸ்டண்ட், அப்புறம் சாங்கு, இவைகளே பார்த்து என்ன செஞ்சிருச்சு, பாடி ஃபிட் ஆயிடுச்சு. அங்கேயும் குடிய முடியல, இங்கேயும் குடிய முடியல. அதனாலதான் ஒரு தாயார் இடத்துல தொலைபேசியில தொடர்பு கொள்ளும் போது வெஸ்டர்ன் டாய்லெட் என்ன செய்யாதீங்க, வீட்டுல கட்டி எழுப்பாதீங்க. உங்க பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, சோம்பேறி பையனை உட்கார்ந்து பாத்ரூம் போகுதுனால பாடி உள்ள என்ன செய்யாது, எக்ஸசைஸ் செய்யாதுன்னு சொன்னாங்க. புரியுதா? வெஸ்டர்ன் டைப் யாருக்குன்னா முடியாதவங்களுக்கு. சின்ன பிள்ளைகளும் போய் பஞ்சபத்தில் உட்கார்ந்து மாதிரி உட்காருகிறது இருக்கல்ல. புரியுதா? அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் துதிக்காம, பாடாம, ஆராதிக்காம, சோத்திரம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாம, காணிக்கைகளை படைக்காம, உபதேசங்களை கவனிக்காம, அவைகளின்படி சோத்திரம் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்காம இருப்பதினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, 68 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த காலங்கள் போதையா, இனி நீங்க அனுபவிக்கணும். அல்லேலூயா. உபதேசத்தை கேட்டு அதனால் வருகிற நன்மைகளையும் மேன்மைகளையும் உன்னத ஆசீர்வாதங்களை நீங்க என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அதிலே சொல்லப்பட்டீங்களா? அதனாலதான் ஒரு மனிதன் இதுவரையும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி அவன் போய் தேவனுடைய பாதத்துல ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13. அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டார் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தவன். நல்லா கவனிக்கீங்களா? எருசலேமில் உள்ள உம்முடைய ஜனங்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செஞ்சவன் இந்த மனுஷன். அது இந்த மனுஷன் பட்டாளத்தான். சொல்லுங்க, மிலிட்டரிக்காரர். ஏங்க விளங்குதா விளங்கலையா? பட்டாளத்தான், மிலிட்டரிக்காரரு. எருசலேமில் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு இவர் என்ன செய்தாரு? அநேக பொல்லாங்கு செய்தவர். பார்த்து சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆமென் சோத்திரம், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தவன் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். யார் அப்படின்னா அனனியா. அல்லேலூயா. இவன் ரொம்ப மோசமானவன். நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். அவன் ரொம்ப மோசமானவன், அவன் பொல்லாதவன், அவனுக்கு எதுவும் என்ன செய்யாதீங்க, உதவி செய்ய முன் வராதீங்க. அவனுக்கு உதவி செய்யறதெல்லாம் வேஸ்ட். சொல்றதை கேட்டிருக்க மாட்டாடி, கேட்டிருக்கோம், எல்லாருமே கேட்டிருக்கோம். என்ன தங்கச்சி, அவங்களுக்கு செய்யாத நமக்கு சரியே இல்லை, இவங்க சரியே இல்லை. அதை போலதான் அனனியா கர்த்தரிடத்துல சொல்றாரு, அவன் பொல்லாதவன். எருசலேம் அப்படிங்கிறது தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற போகிற ஜனங்களுக்கெல்லாம் பொல்லாத காரியங்களை செய்தவன். அல்லேலூயா என்று ஆண்டவரிடத்தில் சொல்ல, அதற்கு அனனியா ஆண்டவர் அதுக்கு அடுத்த வருஷம், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற
அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அல்லேலூயா. அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றார். இந்த பட்டாளத்தான் அல்லது மிலிட்டரிக்காரர்கள் என்பவருடைய சுபாவங்களை குறித்து அனனியா தேவனிடத்தில் எடுத்து கூறினார். என்ன விளக்கம் வருகிறது உங்களுக்கு? 68 ஆண்டு காலங்கள், அப்புறம் 23 ஆண்டு காலங்கள், அப்புறம் 14 ஆண்டு காலங்கள், 13 ஆண்டு காலங்கள், 12 ஆண்டு காலங்கள், 7 ஆண்டு காலங்கள். இந்த பிள்ளைகள்லாம் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். தாறுமாறாக பட்டாளத்தான போல, மிலிட்டரிக்காரன போல எருசலேம் என்கிற தேவனுடைய சபை மக்களுக்கு அவன் செய்த கொடுமைகள் போதும் 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 அப்படின்னா நீங்களும் நானும் செய்த துரோகங்கள் போதும். எல்லாரும் எழுதுங்க, துரோகங்கள் போதும். இதுவரைக்கும் செய்த துரோகங்கள். நீங்க நினைக்கலாம் நான் ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணலையே, கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். சொல்லுங்க. ஒரு ஒயிட் துணி இருக்குது, அதுல ஒரு சின்ன பிளாக் கலர் கோடு விழுந்திருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப சர்ப்பம் முக்கிய செய்வோம். அடிச்சு அப்புறம் தண்ணில முக்கி அலசி ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மறுபடியும் அந்த கோடு கிடக்கும். அந்த பிளாக் கோடு தீருகிற வரைக்கும் அல்லது அந்த வஸ்திரத்தை விட்டு விலகுகிற வரையிலும் உங்க மனசிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் உங்களுக்கு எத்தனை பேர் மெசேஜ் புரியுதுன்னு தெரியல. ஒருத்தருக்கு ரியாக்ஷன் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா புரியலையா? கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஒரு வஸ்திரத்திலேயே ஒரு பிளாக்கு அமைச்சோத்திரம் கரை படிந்திருந்தால் அது தீருகிற வரை, வஸ்திரத்தை விட்டு போகிற வரை நம்ம என்ன செய்வோம்? சர்ப்புல முக்குவோம், சோப்பு போடுவோம், கையால கசக்குவோம், குத்தி புளிவோம், அப்புறம் தண்ணீரால் அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். போயிருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறாரு. உங்களுடைய லைஃபை நீங்க இன்னைக்கு ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் இதுவரையிலும் செய்த பொல்லாப்பான செயல்கள் போதும், அக்கிரம கிரியைகள் போதும், பாவ செயல்கள் போதும். கேளுங்க, நீங்க கேளுங்க. அப்படி 2 கரங்களை வச்சு போதும் ஆண்டவரே போதும். அனனியா என்கிற தேவ மனிதன் சொல்றாரு, அவன் ஏற்கனவே எருசலேமில் கூடுகிற பாடுகிற ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிற ஜனங்களுக்கு பொல்லாங்கு செய்தவன். இந்த பட்டாளத்தான், இந்த மிலிட்டரிக்காரன் திரும்பவும் என்ன செய்திருக்கிறான்? இப்ப இங்கேயே வந்திருக்கிறான். சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டுப்படி அவன் பிரதான ஆசாரியன் இடத்தில் அதிகாரம் பெற்று வந்திருக்கிறார் என்றார். அது உண்மை. நம்ம கவனிங்க, அது உண்மை. கண்ணை திறந்து பாருங்க, அது உண்மை. 3 வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கிறேன். அது உண்மை. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வாசிக்கும்படி கேட்கிறேன். அது உண்மை. 2, 3, 4, 5 வசனத்தை வேகம் வாசிங்க. இசை வேகம் வாசிங்க. அதற்கு முன்பதாக 9ஆவது வசனத்தை 3ஆவது வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்தபோது சடிதியிலே சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. யாரு? பட்டாளத்தான். சொல்லுங்க, மிலிட்டரிக்காரர். அல்லேலூயா. சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவன் சுற்றிலும் பிரகாசித்தது. வாசிங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா. நல்ல கவனிச்சாத்தான் விளங்கும். கர்த்தர் சொல்லுகிறாரு, சவுலே சவுலே. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? தம்பி கேட்க முடியாது, கேட்கணும். ஆண்டவரே நீர் யார்? நீர் யார் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு முறைத்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தார்கள். ஒரு முறைத்தான் இயேசு கிறிஸ்துவை சவுக்கால் அடித்தார்கள். ஒரு முறைத்தான் இயேசு கிறிஸ்துவின் சிரசிலே முக்கிரீடத்தை சுட்டினார்கள். ஒரு முறைதான் இயேசு கிறிஸ்துவை தோளின் மேலே பாறை சிலுவையை சுமத்தினார்கள். ஒரு முறைத்தான் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக அவன் சிலுவையிலே இயேசுவை கைகால்களால் 3 ஆணிகளால் அவன் சொந்த கடாமப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்குவதற்கு ஏதுவான
துன்பமானார். ஒரு முறை. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய வேத வசனங்களில் பல முறை நாம் அவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல முறை இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோம் டேடி. பல முறை இயேசு கிறிஸ்துவை சவுக்கால் அடிப்பதற்கு காரணமாகி விடுகிறோம். பல முறை சிரசிலே முக்கியம் சூட்டப்படுவதற்கு ஏதுவாகி விடுகிறோம். பல முறை அவன் அடிக்கப்பட போகிற சிலுவையை தோளிலே சுமத்தி விடுகிறோம். பல முறை வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே கைகால்களால் ஆணிகளால் கடாவப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்குரியவர்களாக நீங்களும் நாமும் காணப்படுகிறோம். எத்தனை முறை அவரை மறுதலிச்சிருக்கிறோம், எத்தனை முறை அவரை புறக்கணிச்சிருக்கிறோம், எத்தனை முறை அவரை விட்டு வழிவிலகி போயிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கல்லாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம், மனதையும் கல்லாக மாற்றி இருக்கிறோம், சரீரத்தின் செயல்பாடுகளை கல்லாக மாற்றி இருக்கிறோம். யூடியூப் வழியாக ஒரு மெசேஜை கேட்டிருக்கிறோமே, அந்த வார்த்தைகள் உங்களை மைண்டையும் ஹார்ட்டையும் அவன் பாடியை தொட்டிருக்கிறதை வழிவிலகி போயிருக்கிறோம். பாடல் வரிகளை கேட்டிருக்கிறோம், அந்த பாடல் வரிகளினுடைய வார்த்தைகள் உங்களை டச் பண்ணி இருக்கிறது, வழிவிலகி போயிருக்கிறோம். சபை கூடி வருகிறோம். சில நேரங்களில் கர்த்தருடைய ஆராதனைகளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற பொழுது அதையும் மனதையும் உள்ளத்தையும் உணர்வுகளையும் அடிமைப்படுத்தி போயிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை முறை நீங்கள் நானும் இயேசுவை துன்பப்படுத்தி இருக்கிறோம், அவருக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்திருக்கிறோம். சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த பட்டாளத்தானை குறித்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். ஏன் அப்படின்னா எருசலேமின் ஜனங்களை அவன் துன்பப்படுத்தினான். அல்லேலூயா. துயரப்படுத்தினான், வேதனைக்குள்ளாக்கினான், அவமானப்படுத்தினான். அப்படி போன இவனை தான் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. ஆமா, பிரதான ஆசாரியனிடத்திலே நிருபத்தை கேட்டு வாங்கி புறப்பட்டு போனான். சடிதிலே கர்த்தரால் சந்திக்கப்பட்டான். அவன் தான் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இனி என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்க கேளுங்க, இனி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்க உங்களை பக்கத்தை பார்த்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இனி நான் என்ன செய்யணும். தூரம் போயின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் போயின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் விட்டு கொடுக்கையிலே கிருபை விட்டு கொண்டீரே. ஆனாலும் ரெண்டு கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே கிருபை விட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, போய்விடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, மறந்து போய்விடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீங்க, எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன், எதுவரைக்கும் என் மேல் இறங்காதிருப்பேன், எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன். என்ன மறக்காதீங்க, மறந்து போய்விடாதீங்க, பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அந்த தேவ மனிதன் சொன்னாரு, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 68 வயது வரையும் கண்ணீர் தான் எனக்கு உணவு ஆகாரமாயிருச்சு. 23 வயது வரையிலும் கண்ணீர் ஆகாரமாயிருச்சு. போது ஆண்டவரே, அந்த கண்ணீரின் ஆகாரம் வேண்டாம் ஆண்டவரே, உபதேசத்தின் ஆகாரம் எனக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, அந்த பட்டாளத்தானாகிய மிலிட்டரிக்காரனாகிய சவுலை போல ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர். ஒருவேளை நான் செய்த செயல்களினாலும் கிரியைகளினாலும் என்னை புறக்கணிச்சிடாதீங்கப்பா, என்னை விடைக்கிறாதீங்க, விட்டு கொடுத்திடாதீங்க. உங்களுடைய பிள்ளையாய் உமக்காக பயன்படுகிற நல்ல
ஆண்டவரே போர் சேவகனாக, ஸ்தானாதிபதியாக, யுத்த சேனையின் வீரனாக என்னை உமக்காக எடுத்து பயன்படுத்தும். கர்த்தரோடு பேசுடைய கைகளை சோதனை செலுத்துவோம். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, இந்த வார்த்தைகளின்படி எங்களை நாங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி நாங்கள் நடந்து அதன் பலனை அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆசீர்வதியும். நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். உமக்காக பயன்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும். வேதாகமத்தில் எரேமியா 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம். குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த களிமண் மீண்டும் கெட்டு போயிற்று. அதை தள்ளிட மனதில்லாதவனாய் அந்த குயவனானவன் தனக்கு பார்வைக்கேற்றபடி அவைகளை வரைந்தார். அவைகளை சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அதுபோல உடைய கைகளிலே இருக்கிற பொழுதே நாங்கள் எங்களுடைய ஆயுள் காலங்களிலே கெட்டு போனோம். மீண்டும் எங்களை வணைந்து உமக்கு உகந்த பாத்திரங்களாக எடுத்து உபயோகப்படுத்தும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வந்தவர்கள் வந்தவனமாகவே போய்விடக் கூடாது. இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று செல்லட்டும். வராத ஜனங்களை வருகிற காலங்களில் கூட்டி சேர்க்கப்படட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும்